அரச பாடசாலைகளில் போசாக் உணவு திட்டம் ஆரோக்கியமான தலைமுறைக்கான பாதைதான் இது. நீங்க 90s கிட்ஸா இல்லைன்னு சொன்னா ஏர்லி 2K கிட்ஸா? அப்ப உங்க நினைவுல நிச்சயமா இந்த விடயம் இருக்கு. நாங்க முன்னொரு காலத்துல பாடசாலைக்கு போன பிறகு லஞ்ச் டைம்ல எங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொடுப்பாங்க. பிறகு ஒரு காலப்போக்குல சமோசா உருண்டை கொடுத்தாங்க. அது பிறகு நாளடைவுல பால் முட்டை எல்லாம் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு பேரிச்சம்பழம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு கொஞ்ச நாள்ல டின் ஃபிஷ் கறியோட சோறு, ஒரு கடலை பருப்பெல்லாம் போட்டு ஒரு குளியல் சாதம் மாதிரி வழங்கப்பட்டது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் எவ்வளவு பெருசா நமக்கு ஸ்கூல் டேஸ ஸ்பெஷல் ஆக்கி இருக்கும். இந்த திட்டம் தான் ஒரு பிள்ளை பசி இல்லாம கிளாஸுக்கு போவதை உறுதிப்படுத்தும் முதல் கவர்மெண்ட் ஒரு முயற்சி. அந்த ரூட்ஸ்ல இருந்துதான் இன்று நம்ம பேச போகும் பெரிய நேஷனல் திட்டம் வந்திருக்கு. இன்று நாம் பேச போகும் விடயம் ஒவ்வொரு பெற்றோருக்கும், ஆசிரியருக்கும், மாணவருக்கும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு தேசிய திட்டம். அரசு பாடசாலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் போசாக் உணவு திட்டம். இந்த திட்டம் 2006ஆம் ஆண்டில் ஆரம்பித்தது. ஆனால் இன்று 2025 பட்ஜெட்டில் இதற்காகவே 32 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பயன் எவ்வளவு பெரியது? யார் யார் இந்த உணவு திட்டத்தில் பங்கேற்க முடிகிறது? அதன் தாக்கம் என்ன? இவைகளை எல்லாம் விரிவாக பார்ப்போம். 2006இல் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு தேசிய அளவில் மிகுந்த சவாலாக இருந்தது. அதற்கான தீர்வாக மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் தேசிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய நோக்கம் பசியுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்களை தடுப்பதும், கல்வி பெறும் திறனை மேம்படுத்துவதும், ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான தலைமுறையை உருவாக்குவதும் தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களில் குழந்தைகள் வகுப்பில் சோம்பலாக அமர்ந்து கொண்டிருப்பதை ஆசிரியர்கள் கவனித்தார்கள். அதற்கு காரணம் காலை உணவு இல்லாமை. அந்த நிலையை மாற்ற அரசாங்கம் போசாக் உணவு திட்டத்தை தொடங்கியது. திட்டம் எப்படி செயல்படுகிறது? எண்ணிக்கைகள் நாடளாவிய ரீதியில் 8943 பாடசாலைகள் இருக்கிறது. 1.4 மில்லியன் மாணவர்கள் பயனடைகிறார்கள். 100 கல்வி வலயங்கள் முழுவதும் நடைமுறையில் உள்ளது. 32 பில்லியன் ரூபாய் 2025 பட்ஜெட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தகுதிகள், அதாவது இந்த உணவு திட்டங்களை பெரும் தகுதி அடிப்படைகள். 100க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த உணவை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக கருதப்படுகின்றனர். இருப்பினும் திட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பாடசாலை அனுமதிக்கப்பட்டிருக்குமானால் மாணவர்களின் எண்ணிக்கை 100க்கும் அதிகமாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களுக்கும் உணவு வழங்கப்படுகிறது. 1 முதல் 5 வரை உள்ள மாணவர்கள் அனைவரும் தகுதியுடையவர்களாக கருதப்படுகிறார்கள். அடுத்த விசேட கல்வி பிரிவுகள், விசேட தேவையுடைய மாணவர்கள் அனைவரும் தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள். 6 முதல் 13 வரை ஊட்டச்சத்து நிலையை பொறுத்து தேர்வு செய்யப்படுவார்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் உணவல்ல. குழந்தைகள் சாப்பிடும் உணவு சத்தானதும் சுத்தமானதுமாக இருக்க வேண்டும். அதிகமாக பயறு, பால், பழம், காய்கறி சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் குழந்தைகளின் வளர்ச்சிக்கான அடித்தளம் பள்ளிக்கூடத்திலேயே வைக்கப்படுகின்றது என்று சொல்லலாம். இதனால் மாணவர்களின் வருகை விகிதம் அதிகரிக்கும். வகுப்பில் கவனம் செலுத்தும் திறனும் மேம்படுத்தப்படும். ஊட்டச்சத்து குறைபாடு கணிசமாக குறையப்படும். கிராமப்புறங்களில் கல்வி வாய்ப்பும் அதிகரிக்கும். இதற்கான சவால்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சில இடங்களில் பட்ஜெட் சரியாக பயன்படுத்தப்படாது. உணவில் தரத்திலும் குறைபாடு இருக்கும். விநியோக சிரமங்கள், அதாவது தூர இடங்களில் உணவு கொண்டு செல்லும் சிக்கல்கள் காணப்படும். மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் தேவைகள் அதிகரித்துள்ளன. இது தொடர்பாக ஆசிரியர் ஒருவருடைய குரல். முன்பு குழந்தைகள் வகுப்பை விட்டு வெளியேறி செல்வது அதிகம். ஆனால் இப்போது மதிய உணவு கிடைப்பதால் அவர்கள் பள்ளியை விரும்புகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். மாணவருடைய குரல் எவ்வாறுன்னு சொன்னால், எங்களுக்கு தினமும் சோறு, கறி, பழம் கிடைக்கிறது. எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். எதிர்கால முன்னேற்றங்களை பார்க்கலாம். 2025 முதல் டிஜிட்டல் கண்காணிப்பு முறைமை கொண்டு வரப்படலாம். உள்ளூர் விவசாயிகளுடன் இணைந்து புதிய காய்கறி, பழங்களை பெறும் திட்டங்களை கொண்டு வரலாம். சுகாதார அமைச்சுடன் இணைந்து மாணவர்களின் ஆரோக்கிய பரிசோதனை, உணவு மேம்பாடுகளை கொண்டு வரலாம். கல்வி என்பது புத்தகம், பேனா, வகுப்பு மட்டுமல்ல. பசி இல்லாமல் ஆரோக்கியமாக பள்ளிக்கு வருவதும் கல்வியின் ஒரு பகுதி. இந்த திட்டம் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு முதலீடு செய்திருக்கும் ஒரு பெரிய தேசிய முயற்சி. சரியான கண்காணிப்புடன், தரமான உணவுடன் இது நம் நாட்டின் எதிர்காலத்தை சத்தானதும் சக்தி வாய்ந்ததுமான தலைமுறையாக உருவாக்கும். இது போன்ற இன்னும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை ஆரோக்கியமாக இருங்கள். கல்வி பெறும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பசியில்லா எதிர்காலம் வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புவோம்.